ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. தேவனுடைய வார்த்தையை கேட்கறீங்க, நீங்க பேசுறீங்க, அதே மாதிரி ஆவியானவர் சொல்றதையும் நீங்க கேட்கணும். பலனோட சேர்ந்து நீங்க ஆலோசனையை கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்க வாழ முடியும். அப்ப இயேசுவுக்கு 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழணும். 30 ஆண்டுகள் செய்ய முடியாததை 3 ஆண்டுகளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பிறகு உங்கள் பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரம். 3 வருஷம் சீடர்கள் இயேசுவோடு கூட வாழ்ந்தார்கள். ஆனா பரிசுத்த ஆவியே பெறவில்லை. ஆனால் அவர் போன பிறகுதான் பரிசுத்த ஆவி நிரப்பப்படணும். பிதாவின் சித்தம். கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் இயேசு மூலம்தான் கடவுளை பார்க்க முடியும். ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் இந்த 17 விதமான கிரியைகள் உள்ளே நீங்க போனாலும் உங்களை தொடவே தொடாது. கையை தட்டி தேடுவீங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல நீங்க அன்பா இருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஆவியானவர் உள்ள இருக்கிறார், வீட்டுக்குள்ள உலாவுகிறார். இன்னைக்கு நீங்க ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது இன்னைக்கு 9 விதமான கனிகளுடைய மகிழ்ச்சி நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வேத வசனத்துக்காக எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய நன்மைகள் எத்தனை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அவர் நம்மளுடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழும் பொழுது அவரால் வரக்கூடிய நன்மைகளை நாம் வேதத்திலே பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே இருங்க, ஓடிடாதீங்க, சபையை விட்டு ஓடிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. கெட்டா பணம் கொடுத்தா கூட இந்த நாணத்தை போல வேற எதையுமே கிடையாது. ஹல்லேலூயா. இல்லைங்களா? 1 கோடி ரூபா உங்களுக்கு கொடுத்த நாணம் இல்லை அப்படின்னா அந்த 1 கோடி இல்லாமல் செயலில் தான் போய் படுத்து கிடப்பீங்க. அப்போ நாணம் இருந்தால் அந்த கோடிகளுக்கு எத்தனையோ மில்லியர்களுக்கு அதிபதியாக நீங்கள் என்ன செய்யலாம், மாறக்கூடிய வாய்ப்பாருங்க. நாணத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. சொல்லுங்க, நாணத்தையும் உணர்வையும் அருள் ஆவி. வெறும் நாணம் மட்டும் இருந்தால் பத்தாது, உணர்வும் இருக்கணும். ஹல்லேலூயா. உணர்வு என்பது ஆத்மாவிலே ஆவியானவரை உணர்த்துவார். அப்படின்னா என்ன? பேசுகிறது தான் உணர்த்துகிறது. ஆமென். கவனிங்க, ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவி நிரப்பும் பொழுது நாணமும் உணர்வையும் ஒரு 2 மாட்டு வண்டி மாதிரி, ஒரு மாடு லேச சனங்குச்சுன்னா அந்த பயணம் என்ன செய்யாது, போகாது. அப்ப நாணமும் உணர்வும் 2 கைகள் போல. சொல்லுங்க, நாணமும் உணர்வும் 2 கைகள் போல. ஒரு கை இல்லை அப்படின்னா அப்போ அந்த கை இல்லாத இந்த கை வேலை செய்ய வேண்டிய வேலையை என்ன செய்ய வேண்டியும், இந்த கை வேலை செய்ய வேண்டும். அப்போ நல்லா இருக்குமா? அப்போ 2 கைகளை போல தான் நாணமும் உணர்வு என்பதை சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நாணம் பரிசுத்த ஆவியின் பெறும்பொழுது நாணம், ஆமென், ஆண்டவருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு நீங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நாணம் உங்கள்கிட்ட என்ன செய்யும், உருவாக ஆரம்பிக்கும். இல்லைங்களா? ஆண்டவருக்கு முன்பாக கல்வி, இதெல்லாம் கல்வி கிடைச்சா நல்லது, கல்வியே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. அவருடைய ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நாணத்தை என்ன செய்வார், தெய்வீக நாணத்தை அருள்வார். கைகளை தட்டலாமா? தெய்வீக நாணத்தையும் உணர்வையும் அருள்கிற தேவன். அப்ப கவனிங்க, இந்த உணர்வு என்பது இன்னைக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா, உணர்வு என்பது நம்ம என்ன பண்ண தெரியுமா, பேசுகிறதே. சில பேர் நம்ம பேசுறதே கேட்டா அறிவு நினைக்கிறோம், ஆனால் மற்றவங்க பேசுறதையும் கேட்கணும். அல்லேலூயா. அதான் உணர்வு. நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க, நீங்க பேசுறீங்க, அதே மாதிரி ஆவியானவர் சொல்றதையும் நீங்க கேட்கணும். அப்ப கேட்கும் பொழுதுதான் உணர்வு அடைவீர்கள். ஹல்லேலூயா.
பாருங்க, இன்னும் 2 ஆசீர்வாதங்களை பார்ப்போம். ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி. இயேசுவுக்கு பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்னாடி ஆண்டவர் இதை ஏசாயா சொல்றார். இது இயேசுவுக்கு பெறும் பொழுது நான் யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்நானம் பரிசுத்தாவி எப்படி வந்தாரு? புறாவை போல, முதலையை போல வந்தாரா? யார மாதிரி வந்தாரு? கரடி மாதிரி வந்தாரா? புறாவை போல பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. சில பேருக்கு முதல மாதிரியே இருக்கிறது, எதையாவது கடிச்சு திங்கிற மாதிரியே பிராணம் கெச்சப்படுது. அப்ப பரிசுத்தாவியானவர் எப்படி இறங்கினார்? ஆலோசனையின் பலனும். நமக்கு ஆலோசனை மட்டும் இருந்தா போதாது, பலனும் வேணும். பலன் என்றது பரிசுத்தாவியை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து. கைகளை தட்டுங்கப்பா. என்னப்பா அல்லேலூயா இல்லைங்களா? அப்ப பரிசுத்தாவியானுடைய பலன், ஆலோசனை மாத்திரம் உங்களுடைய லைஃப்ல இருந்தாலும் பதில்ல, பலனோட சேர்ந்து நீங்க ஆலோசனையை கொடுக்கும் பொழுது பரிசுத்தாவியானுக்குள்ளே நீங்க வாழ முடியும். அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழணும். எத்தனை வருஷம்? இயேசுவுக்கு எத்தனை வருஷம் வாழணும்? 33 ஆண்டுகள். அப்ப 33 ஆண்டுகள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 3 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளில் செய்ய முடியாததை 3 ஆண்டுகளே தேவனுடைய பரிசுத்தாவின் செய்ய வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, பரிசுத்தாவியானவரை நீங்கள் வாஞ்சித்து தாகமாய் கேட்டு பைபிள் சொல்றத வாத வசனங்களை படித்து வார்த்தைகளை கேட்டு அப்படியே அதுக்குள்ளேயே போக 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 பிரச்சனை கடல் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் டேம் மாதிரி டக்குன்னு வாய்க்கா போட்டு அடைச்சி போடணும். அல்லேலூயா. ஆமாம், தண்ணியை பாய்ச்சி விவசாயத்தை பண்ணி விடணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் பலன் கொடுக்கிறவர். தேங்க்யூ. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கால வேளையில உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? பரிசுத்தாவியான பெறுவதனால் ஞானம் மாத்திரம் இல்ல, பலனும் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஞானத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பூச்சாண்டி மாதிரி போய்கிட்டு யாரும் மதிப்பாங்களா? அப்ப பலனும் அருகிலற ஆவியானவர். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் 2 காரியங்களை பார்ப்போம். பாருங்க பாருங்க, கர்த்தருக்கு அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, உங்களுக்கு 4 காரியம் பரிசுத்தாவியான 6 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 பாருங்க, ஞானமும் உணர்வும், பிறகு ஆலோசனையும் பலனும், அறிவும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தையும். அல்லேலூயா. 3 காரியங்கள் 4 காரியங்கள் பெஸ்டா இருந்தாலும் கடைசியில் நீ ஆண்டவருக்கு பயப்படுறது எப்போதுமே பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாலோமோனுக்கு இதை சொல்லலாம். சாலோமோன் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்ததே ஒரு ஒரு தாயின் வீட்டிலே அந்த தாயின் உசியாவினுடைய உரியாவினுடைய மனைவி. அப்ப தாவீது அந்த மனைவியை எடுத்துக்கிட்டாரு. அப்ப எடுத்த பிறகு என்னாச்சு அப்படின்னா, முதல்ல ஒரு குழந்தை பெறுவது, அது இறந்து போச்சு. 2வது ஒரு குழந்தை பெறுவது. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தீர்க்கதரிசனமா, உனக்கு பிறகு சாலோமன் தான் ராஜ்யபாரத்தில் இருப்பான் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அப்ப தீர்க்கதரிசி சொன்ன பிறகு கடைசியில் தாவீதுக்கு கொஞ்சம் வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா சாலோமோனை ராஜாவாக தாவீதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்கு. ஏன் விருப்பம் இல்லாமல் இருக்குன்னா, தாவீதுடைய சாலோமோன் ராஜாவுடைய மனைவி வழி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் தாவீதுக்கு கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் என்ன பண்ண, தீர்க்கதரிசி விடலை. தீர்க்கதரிசி போய் மனைவியை பார்த்து, வா ஆண்டவர் உன் பிள்ளை தான் ராஜாவாக சொல்லியிருக்காரு, வா பேசு அப்படின்போது, அதுக்கு முன்னாடி தாவீது பிள்ளைய போய் ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு தீர்க்கதரிசி எல்லாரும் சேர்ந்து தாவீதை கூட்டு போய் சாலோமோனை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தாவீதுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை மாதிரி தான் தெரிஞ்சுது. முதல்ல இருந்துச்சு, 2வது என்ன சில உடன்பாடு இல்லை. ஆனால் உடன்பாடு இல்லைனாலும்
தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு காரியம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் நிறையா என்ன பண்ணுவாங்க, ஒரு நிராகரிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் தேவனுடைய திட்டம் ஒரு நாள் முடிவதில்லை. ஹல்லேலூயா. நமக்கு நம்ம நினைப்போம் என்ன நினைப்போம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா? என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம பெரிய ஆளாக மாற போறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, நான் என்ன செய்யறேன்னு தெரில. ஆமென். ஹல்லேலூயா. என்னைக்காவது பிரச்சனையை வான்னு கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனை இல்லையே. ஆமாம், காலையில் தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நான் நினச்சி பார்ப்பேன், ஆச்சரியமான ஒரு காரியங்கள் இல்லைங்களா. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஒரு மனைவி கொடுத்துருக்காரு, 4 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா இல்லைங்களா. அப்போ நம்ம வாழ்க்கை பெஸ்ட்டாக அடைவதற்கு ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்கிறார், வேறு யாருமே கிடையாது. யாராவது பேக்ரவுண்டில் ஏதோ பெருசாக இருக்கா? பேக்ரவுண்டில் பெருசாக இருக்கா? பேக்ரவுண்டில் செலஞ்சி தான் பெருசாக இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ பேக்ரவுண்ட் எந்த ரவுண்டுமே நமக்கு என்ன செய்யுது இல்லை. ஆனால் நமக்கு பேக்ரவுண்டு பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, அவருடைய நேரம், அவருடைய சமயம், இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்தான் நம்மளை பெஸ்டாக்கக்கூடிய ஒரு குயவன். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கணத்துக்குரிய பாத்திரமும் கனவினத்துக்குரிய பாத்திரம். பாத்திரம் இருக்கிற வாளியை குளிக்க பயன்படுத்துவோம், குடிக்க பயன்படுத்த மாட்டோம். ஹல்லேலூயா. குடிக்க பயன்படுத்துகிற பாத்திரத்தை குளிக்க பயன்படுத்த மாட்டோம். ஏன்? அது நல்லா தானே வேலை செய்யுது. அதுக்குரிய கணம் என்பது என்ன செய்யுது இருக்கு. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகு உங்கள் பாத்திரம் கணத்துக்குரிய பாத்திரம். அந்த கணத்துக்குரிய பாத்திரத்துக்கு ஒரு உதாரணம். என்ன உதாரணம் அப்படின்னா, நான் சாலமன்லேருந்து டக்குன்னு வந்துட்டேன், இருந்தாலும் சொல்லிட்டு அடுத்து போகிறேன். யோசிப்பு ஒரு பெரிய அந்த குடும்பத்துக்கே கணத்துக்குரியவர். ஆண்டவர் அவனை அபிஷேகித்திருக்கிறார். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் எப்படி இருக்காரு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை அணிஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறார். பஞ்ச காலத்திலே அவங்க ஃபேமிலி பூரா உணவளிப்பதற்காக, செல்வி வந்திருக்கியா கை தட்டிங்க இன்னைக்கு. பஞ்ச காலத்திலே உணவு அளிப்பதற்காக யாரை தெரிஞ்சிருக்கிறாரு, யோசிப்பை தெரிந்திருக்கிறார். ஆனால் யோசிப்பை யாராவது வீட்டில் மதிச்சாங்களா? செருப்பா தொடச்சு போட்டார்கள். அல்லேலூயா. இல்லைங்களா? என்ன நடந்துச்சு? போய் அவளா போய் சகோதரன் சொல்ல, நான் ஒரு சொப்பனை கண்டேன். என்னடா சொப்பனை கண்ட? எத்தனை அரிக்கட்டு? 11 அரிக்கட்டு. ஒரு அரிக்கட்டும் நிக்கி எல்லோ 11 அரிக்கட்டு வணங்குது. அப்ப நீ ராஜாவாக போறியா? அப்ப அதுல இருந்து அவனுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? சகோதரர் வச்ச பேரு சொப்பனக்காரன். அல்லேலூயா. அடுத்து அவனுக்கு என்ன தெரியுமா, இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறணும் பாப்புன்னு சொல்லி எங்க தூக்கி போட்டாங்க? குழியிலை. அல்லேலூயா. சொப்பனம் தான் சொன்ன, ஒரு சொப்பனம் கண்டதுக்கே இத்தனை பஞ்சாயத்துனா, அப்ப பரிசுத்த ஆவியானவர் பெறும்பொழுது சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில நடந்தாலும் வெற்றி தான் உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. இல்லைங்களா? வெற்றி காணுவது வரைக்கும் ஆவியானவர் உங்களை விட மாட்டார். ஏன்னா அவர் சாதாரணவரா? சாதாரண கடவுளா? உன்னை காணும் வரைக்கும், வெற்றி காணும் வரைக்கும் உன்னை கர்த்தர் செய்ய மாட்டார், விட மாட்டார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க என்ன சொன்னார்னா, உணர்வையும் என்ன சொல்லுவது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளக்கூடிய ஆவியானவர். இன்னைக்கு சாலோமன் ராஜா ஆண்டவர் அவனை ராஜ்யபாரத்தில் கொடுத்தது பிறப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு சொல்லிட்டார், பிறந்த பிறகும் சொல்லிட்டார், சாலோமன் தான் உனக்கு அடுத்த ஸ்தானம் அப்படின்னார். தாவீதுக்கு கொஞ்சம் கடைசி நாட்களில் கொஞ்சம் விருப்பம் இல்லாட்டாலும் ஆண்டவர் விருப்பப்பட்டார். யாரை ராஜாவாக்க வேண்டும் என்பது அவருக்கு நினைஞ்சிடும்,
தெரியும். அல்லேலூயா. எப்போதும் அப்படிதான். நீங்கள் பூமியில் இந்த இடத்துல நீங்கள் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பி இருக்கிறார். நீங்கள் நினச்சிக்கங்க, மனம் கஷ்டப்படாதீங்க, தளர்ந்துடாதீங்க. தளர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பயணம் போக முடியாது. அல்லேலூயா. எலியா சோர்ந்து போயிட்டாரு. சோர்ந்து போய் இல்லைங்களா ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர் கேட்க எதுக்கப்பா இங்கே வந்தேன்னு கேட்டார். ஏன் கேட்டேன்னா, எலியா சொல்லால் அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கக்கூடியது. மழை பெய்யாதுன்னா என்ன செய்யும்? பேயாது. மழை பெய்யினா என்ன செய்யும்? பேயும். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி வரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ போய் ஏசாப்பலுக்கு பயந்து இங்கே வந்திருக்கியே அப்படி கேட்காம இப்படி கேட்டார். இல்லையா? ஆமென். இன்னைக்கு நிறைய ஏசாப்பல் நம்மளை சுற்றிக்கிட்டு வருங்க. ஏசாப்பல்லாம் என்ன? பயமுறுத்தக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. ஏய் உன்னை கேஸ் கொடுத்து விடுவேன், ஏய் உன்னை தொலைச்சி விடுவேன், அங்கே சொல்லுவேன் இங்கே சொல்லுவேன், உன்னை இல்லாமல் ஆக்கிடுவேன். பரிசுத்த ஆவி உனக்குள் இருந்தால் இல்லாமல் ஆக்க சொன்னவர்கள் தான் இல்லாமல் போய்விடுவார்கள். அல்லேலூயா. அப்போ உனக்குள் எனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் உனக்கு 6 பிளஸ்ஸிங்கை கொடுக்கிறார். என்ன பிளஸ்ஸிங்கு சொல்லுங்க? நாணம். நல்லா வாசிங்க அதை. நாணம், உணர்வு. சொல்லுங்க, நாணம், உணர்வு. அடுத்து ஆலோசனை, பலன். அடுத்து என்னது? ஆமென். இந்த 6 காரியம் பரிசுத்த ஆவியானவர் பெறுவதால் வரக்கூடிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை எங்க நிரப்பப்படுறதை பார்க்குற அப்படின்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான். 3 வருஷம் சீடர்கள் இயேசுவோடு கூட வாழ்ந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியே பெறவில்லை. இயேசு பரிசுத்த ஆவி பெற்றிருந்தார். ஏன் அவர் பரிசுத்த ஆவி பெற வைக்கல? ஆனால் சில இடத்துல ஊதினார், பரிசுத்த ஆவி பெறுவதற்காக எல்லா வேலையும் செய்கிறார். ஆனால் அவர் போன பிறகுதான் பரிசுத்த ஆவி நிரப்படணும், பிதாவின் சித்தம். அல்லேலூயா. அப்ப இயேசு பரிசுத்த ஆவியால் இருப்பதால் பிரசங்கிப்பதெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட வார்த்தையை கேட்க 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 ஒரு இடத்துல பேதுரு சொல்றாரு, நீர் வந்து இயேசு கேட்கிறாரு, எப்போ அந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில தீர்க்கதரிசி சொல்றாங்க, ஒருத்தர் எலியா இப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. பேதுரு சொன்னான், நீர் கிறிஸ்து, ஜீவன் உள்ள கிறிஸ்து. அப்ப இயேசு சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆவியானவரே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய வெளிப்பாடு. இயேசு வந்து சாதாரண மனிதனாகவே இருந்தார். ஆனால் பேதுருக்குள்ளே தெரிகிறது, இவர் கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், இவர் யாரு? கிறிஸ்துவானவர். இயேசு மற்றவெல்லாம் சொல்றாங்க, ஓ யாக்கோபினுடைய மகன் அல்லவோ, மரியாதனுடைய மகன் அல்லவோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வருகிறது. அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு தான் நீர் கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்து என்றது இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடியவர். அவர்தான். கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் இயேசு மூலமாக தான் கடவுளை பார்க்க முடியும். ஏன்னா இயேசுதான் மனித சாயல வந்தவர். 3 திரித்துவத்தில் இயேசு வெளிப்பட்டவர் தான் யாரு? கடவுளாய் இருந்தும் மனுஷனாய் நெஞ்சாரு வந்தார். ஆதாமை தன்னுடைய சாயலை உருவாக்கினார். சாயலை உருவாக்கின ஆதாம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார். ஆனா பூமியிலே பாவம் நிறைந்திருந்தது. பாவ சாயலாகவே வெளிப்படுத்தப்பட்டார், பாவ தண்டனைக்காக வெளிப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் ஜெயித்தார். ஜெயித்த பிறகு கிறிஸ்துவின் சாயலாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சாயலை தான் உங்களுக்குள் எனக்குள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவங்க பாருங்க, கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீங்கள் நானும் பல நேரத்தில் இருந்தால் தெரியுமா, தானா பேசுவோம். என்ன பேசுவோம்? ஆண்டவர் நம்மளை கைவிட்டாருங்க, நம்மளை மறந்துட்டாருங்க, நம்மளை இவ்வளவுதாங்க, இனிமே நம்மளை நினைக்க மாட்டாருங்க, இப்படியே பேசுவோம். ஆனால் இங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து வந்து நடந்து கொண்டு இருப்பது கர்த்தரால் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பாருங்க நம்மளை நினைவு கூறுகிறவர். நோவாவே பேழைக்குள்ளே தண்ணியில் விட்டுட்டாரு. பேழை அது வாரில் மிதந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. 1 ஆண்டுகள் ஆயிடுச்சு, தண்ணியில் கிடக்கு. 1 வருஷம் 40 நாள் மழை பெஞ்சதுல 1 ஆண்டுகள் பேழை என்ன செஞ்சு
தண்ணியிலே கிடக்கு. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தாராம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? என்னெல்லாம் உருவாக்கிட்டே இருக்கிறார், இதுவரைக்கும் உருவாக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. உருவாக்குறதை ஒவ்வொரு ஆளை வச்சு உருவாக்குறார். ஆமென். அப்ப உருவாக்குறது உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் உருவாக்கி கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க, ஒரு நாள் சொல்லுது, நீ அந்தரங்கத்திலே நீ ஆண்டவரோடு கூட இருக்கிறது, ஒரு நாள் பிதா உனக்கு ஒரு பலன் அளிப்பாள். ஒருவர் வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அத கவனிங்க. நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கு. இயேசுவுக்கு தேவனுக்கும் பரிசுத்த ஆவியான தேவையாக இருந்துச்சு இந்த பூமியில இருக்கும் பொழுது. நல்லா கவனிங்க, பிரச்சனையை விட்டுருங்க, நீங்க கவனமா கேட்குங்க. யாருக்கு தேவை இருந்துச்சு? இயேசுவுக்கு இந்த பூமியில வரும் பொழுது பரிசுத்தாவின் வல்லமையான நிரப்பப்படுதல் தேவைப்பட்டுச்சு. அப்ப இயேசுவுக்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு தேவைப்படுமா படாதா? பாருங்க, தேவைப்படுங்க. பாருங்க, அவர் சொல்லப்படுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன், பாருங்க நல்லா கவனிங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவரால் அபிஷேகம் பெற்றுக் கொண்டதற்கு நீங்க ஒரு பெரிய விசேஷித்தவர்கள். எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருப்பது ஒரு பெரிய ஒரு வெற்றி. எத்தனை பேர் நம்புறீங்க? பேசுறீங்க. ஆனாலும் ஆண்டவர் உன்னை கைவிடுவதில்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப இங்க கவனிங்க, கீழே வாசித்து பாருங்க. தேவன் அவரோடு கூட இருந்தபடியால், அல்லேலூயா, ஆமென், அவர் நன்மை செய்கிறவரும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகி சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்பங்க பாருங்க, ஆண்டவர் பாருங்க, நன்மை செய்கிறவராகவே, நன்மை செய்கிறவர். இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க உங்க வருமானத்துல கொஞ்சம் கடவுளுக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் அதுல நன்மை என்ன செய்யும்? உண்டாகும். கடவுளுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் நீங்க கொஞ்சம் செழிப்பா மாறணும். கொடுப்பதனால என்ன வருகிறது அப்படின்னா, கொடுப்பதுக்கு ஒரு ஆராதனை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன பண்ணுங்கன்னா, 10ல் 1 பங்கு கர்த்தருக்கு இணைஞ்சிரு குடு. அல்லேலூயா. 10 பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருங்க. அல்லேலூயா. பாத்தீங்க, இப்ப பண்ணியுமே பாருங்க, ஒரு காலங்கள் பாத்தீங்கன்னா சைனாக்காரங்க செய்யற வேலை வெறும் ரோபோட்டாக கண்டுபிடிச்சு விடுறா. எல்லா வேலைக்கும் அவங்களே செட் பண்ணி விட்டுருதா. நீ டிரைவருக்கு வேலையே இல்ல போல, எல்லாத்துக்குமே அந்த ரோபோட் இணைஞ்சிடா. அது ஒரு கட்டம். ஏன்னா அது பைபிள்ல நிறைய இணைஞ்சிருக்கு, சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் பாருங்க. அப்போஸ்தலர் 10:19 வாசிக்கிறேன். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கு தேடுகிறார்கள். அல்லேலூயா. பேதுரு ஒரு தரிசனத்தை பார்த்தார். ஒரு வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கப்பட்டுறது. அது ஊரு பிரயாணி, 4 கால்பட்ட ஜீவன், இதெல்லாம் இருக்கு. ஆண்டவர் சொல்ல இதை அடிச்சு புசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை நான் ஒரு நாள் சாப்பிட்டது இல்லைங்கிறாரு. ஆனால் புசின்னு 3 முறை சொல்றாரு. அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்றாரு, எத்தனை பேர் வந்திருக்காங்க?
3 மனிதர்கள் உன்னை தேடுகிறார்கள், நீ பயப்படாமல் அவரோடு கூட போ. ஹல்லேலூயா. இந்த சத்தம் ஆவியானவர் அப்படியே நின்று சொன்னாரா, உணர்வுக்குள்ளே உணர்த்தினாரா? ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முறை இங்கே சொல்லியிருக்கேன்னு பார்க்க, 400-500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைஞ்சது. ஆனால் இன்னைக்கு இயேசுவால் இன்னைக்கு மாம்சமான யாவருக்கு மேலும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டு அதை வாங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாகவே அந்த அபிஷேகம் வாரும் என்று கேட்டவனையும் ஆவியான நமக்குள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. தாழ்ந்து போனவர்களை, திடனற்றவர்களை இந்த அபிஷேகம் ஒரே மனிதர்களாக உருவாக்குறது. நீங்க நினைப்பீங்க, நம்ம ஏன் ஆண்டவர் இப்படி புடமிடுறாரு, ஏன் நமக்கு இவ்வளவு பிரச்சனை, சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் நல்லா தானே ஏற்றுக்கொண்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, உங்களை உயர்ந்த காலத்தை உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு நீங்க கொஞ்சம் வந்துட்டீங்க பக்கத்தில். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்க வழியை திறக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப ஆண்டவருக்கு கொடுப்பதிலையும் கொஞ்சம் சில காரியங்கள், உங்களுக்கு வர்ற காணிக்கையை நீங்களே சாப்பிட இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன்றா கொடுப்பதில் ஒரு ஆராதனை இருக்கிறது. ஹல்லேலூயா. விதைத்தாதான் என்ன செய்யும்? அறுவடை முளைக்கும். விதைக்காமல் என்ன செய்யாது? வராது. ஊழிய காரியங்களிலே நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் கடவுளுக்கு கொடுக்கணும். நான் உங்களை கொடுப்பதனால கட்டாயப்படுத்தினதே இல்லை, இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. ஆமென். பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாஸ்டர் எங்களுக்கு இதெல்லாம் போதிக்கலையே அப்படின்னு. கொடுப்பதற்கு ஆண்டவர் நிறைய வலியுறுத்துகிறார். அப்போ கொடுப்பதனால தான் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு வர்ற வருமானத்தில் 10ல் ஒரு பாகத்தை எடுத்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு ஆலயத்தில் என்ன செய்யணும்? கவரில் வச்சு, கூட கவரில் முந்தி வச்சிருந்தோம், இப்போ வைக்கிறது இல்லை, அடுத்த வாரத்தில் வச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. ஏனென்றால் கொடுப்பதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் கொடுத்தா தான் கட்டு பிளஸ்ஸிங்குடைய கட்டு அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்கறதுல நீங்க செழிப்படையணும் அப்படின்னா, நீங்க கொடுத்துக்கிட்டே கொடுக்கிற கரம் ஒரு நாள் என்ன செய்யாது? தரித்திர போகவே போகாது. ஏன்னா ஆண்டவருக்கு நீ எதை விதைக்கிறையோ அதை நீ என்ன செய்வீங்க? அறுவடை நடக்கும். ஆண்டவர் சும்மா சொல்லி வச்சிருக்கிறாரு, உபாகமத்தில் சொல்லியிருக்காரு, 10ல் ஒரு பாகத்தை ஆலயத்தில் போய் என்ன செய்யணும்? கொடு அப்படிங்கிறார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொன்னா இந்த சபையில் பாஸ்டரை போஷிக்கணும் இல்லைங்களா? நீங்க கொடுக்குற காணிக்க போஷிக்கணும். ஒருவேளை நான் வேற அதை சொல்லாமல் இருந்தனால தான் நான் வேலை செய்ய வச்சுட்டாரா எனக்கு தெரியல. கொடுப்பதுனால கொடுத்தா தான் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இல்லைங்களா? இல்லைன்னா பாருங்க, நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஆன்னு சேர்த்து வைப்பாங்க, டப்பார்னு ஆஸ்பத்திரியில் போய் காசை கொட்ட கொட்டி விட்டு போயிடுவாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, நீ ஒரு பைசா இல்லாமல் கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? எவ்வளையோ பிரயாணம் போகிறோம், எவ்வளையோ தூரம் வேலை செய்கிறோம், எவ்வளவோ காரியம் பண்ணுறோம், ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட்டிருக்கிறாரா? கடவுள் உன்னை பாதுகாப்பதில் குறை இருக்கா? இல்லை. ஆண்டவர் சொல்ற நிபந்தனையிலே நீ குறைபட்டு கொண்டு இருக்கிறாய். கடவுளுக்கு கொடுப்பதில் உங்க கரம் உயர்ந்தரும். அடுத்த வாரம் கவர் வச்சிருங்க, தசம காணிக்கைய பேர் எழுதி போடுங்க. அப்பனதான் உங்க இங்க ஜெபிக்க முடியும். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, நான் ஓனராக இருக்கேன், சாப்பிட்டு ஹாய் பாய் அப்படின்னு போனா ஹோட்டல் வைக்க முடியுமா? அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஏன் ஆண்டவர் சொல்ல, வெறும் கையை நான் நிச்சயாத வராது. நான் ஏன் நான் எடுத்தது ஒன்று, ஆனால் அதை கர்த்தர் அதை கொண்டு போறது ஒன்று. அப்ப நாணமும் உணர்வு ஒரு லைஃப்ல நாணம் உணர்வு இருக்கு. நாணம் மட்டும் பற்றாது, ஆண்டவர் சொல்லுகிற அந்த உணர்வையும் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்,
வருகிற வருமானத்திலே 1 ரூபா வருதா, அதில் எத்தனை பைசா எடுத்து வைக்கணும்? 10 பைசா செல்லாது, ஆனாலும் எடுத்து வைங்க. அல்லேலூயா. 100 ரூபா வருதா, 10 ரூபா அந்த காணிக்கு பைபிள் கூட வைங்க. இது கர்த்தருக்கு தசமா காணிக்கு. நல்லா ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், கொடுப்பதில் உங்க கரம் வீங்கி போயிருக்கு, குஷ்டரோகமா இருக்கு கொடுப்பதில் இல்லைங்களா? கொடுப்பதிலே ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். நாங்களாம் எங்கள் சபை காலங்களிலே எங்கள் அப்பா அம்மா வேலை செய்கிற காசுகளை வாங்கிடுவாங்க, எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து கடவுளுக்கு தசமமாக காணிக்க கொடுக்கறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சொல்லுகிற சத்தங்களை கேட்கக்கூடியவர். நான் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் அந்த சண்டைகள்லாம் ரொம்ப வருஷமாக இடம் வச்சு எனக்கு என் ஒய்ஃபுக்கும். எங்கள் இமான் பிறந்திருக்கும் பொழுது 1500 600 வேலை பார்த்து பாக்கெட்டில் வச்சு சர்ச்சு முடிஞ்சோடனே அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போகணும் பிளான் பண்ணி வர. ஆண்டவர் சொல்கிறாரு, 1 பைசா இல்லாமல் அந்த காணிக்கப்பட்டியில் போடுங்கிறார். நானும் ரொம்ப யோசித்துக்கிட்டு போட மாட்டேன். போடு போடு போடுன்னு உணர்வை உணர்த்துகிறார். அதை ஒரு மாதிரி அந்த கர்த்தர் பேசுகிறத கீழ்ப்படியலைன்னா அந்த ஒரு மாதிரி நம்ம சரீரம் ஒரு மாதிரி அது அந்த ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும். அதனால் வரக்கூடிய போட்ட பிறகு கடைசியில் முடிவு செய்வதுக்கு முன்னாடி போட்டேன். ஆனால் அதனால் வரக்கூடிய பிரச்சனை நிறையா வந்துச்சு. சொல்லிட்டேன், என் ஒய்ஃப் சொல்லிட்டா, முத குழந்தை மாதிரி ஏன் பார்க்க வரல, ஆச்சு ஊச்சு அக்கறை உட்கார. நானே குழந்தை மாதிரி தான் இருந்தேன் அப்போ. இல்லையா? அப்போ அவ்வளவு ஒரு சூழ்நிலை. ஏன் இதை சில நேரத்தில் ஏன் நமக்கு ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் அப்படின்னா, அதான் சொல்லி உணர்வு இல்லாத நேரங்களிலே, உணர்ந்து கொள்ளக்கூடியது இல்லாத நேரத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும். நாணம் அவசியம், நாணம் இருக்கிற நல்ல விஷயம். நாணம் என்பது வெளியே தெரியும், உணர்வு என்பது உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, இல்லைங்களா? அப்போ அந்த உணர்வை ஏற்படுத்த, உணர்வு என்பது தேவன் பேசுகிற சத்தம். அல்லேலூயா. தேவன் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்டீங்க அப்படின்னா உங்கள் சத்தம் குறைஞ்சிரும், உங்கள் சத்தம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. உணர்வுலே ஆராதிப்பது, அவர்கிட்ட பேசுறதுக்கே நமக்கு நேரம் பத்தாம இருக்கும். நமக்கு வேலை இருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவருடைய அந்த உணர்வுக்குள்ளே இருக்கிறோமோ அதுதான் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாக்கும். பிசாசு மாம்சத்துக்குள்ளே பேசுவான், நம்முடைய மாம்ச எண்ணங்களிலே பேசுவான். ஆவியானவர் உள்ள பேசுவார். அப்ப ஆவியானவர் சத்தத்தை கேட்கறதுக்கு தான் தெளிவாகணும், கிளியரன்ஸ் ஆகணும். இந்த மைண்டை என்ன செய்யணும்? கிளியர் படுத்தணும். பாக்கெட் நேரம் பணம் கொண்டு போறான்னு சொல்லணும். அது பிசாசு சொல்லுவேன், நம்ம கொண்டே போகல, ஆனால் சொல்லுவான், உள்ள பேச ஆரம்பிப்பான். சில விஷயத்தை நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்க கேட்க கேட்கத்தான் உங்களுடைய நாணம் அதிகரிக்கப்படும். அல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் தவறாக பார்க்க நினச்சிட்டேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற நேரம் பூரா தவறாக தான் தெரியும். நீங்கள் பார்க்குறப்ப எங்கள் பொண்ணை ரேமா எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, அந்த புள்ள சும்மா பார்த்துட்டு போனால் கூட அப்படி நான் ஏன்னா உங்களை பொதுவாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு இந்த எப்படி இந்த சாத்தன் நம்ம இன்டரக்ட் பண்ணுறான் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளுக்குள்ளேருந்து என்ன சொல்கிறான்னு சொல்லுறதுக்கா. தாவீதுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? மொட்டை மாடியில் உலாகிட்டு இருக்கும். என்ன சத்தம் கேட்டுச்சு? அந்த பெண்ணை பார் பார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ பார் என்று சொன்ன உடனே அவன் என்ன கீழே இறங்கி வந்திருக்கணும். அந்த பெண் யார் விசாரிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு மனசுக்குள்ள சொல்றத என்ன தெரியுமா, இருதயத்துக்குள்ள கொண்டு போக கூடாது, நிறைய கூடாது. நிறைஞ்சிருச்சு அப்படின்னா வாய் பேச ஆரம்பிச்சிடும். வாய் பேச ஆரம்பிச்சு அப்படின்னா அப்படியே ஆயிரும். என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை அப்படின்னா, நான் சொல்றேன் எனக்கு ஆண்டவர் பெஸ்ட் வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பரவாயில்ல. அப்ப இந்த நல்ல வாழ்க்கைக்கும் கெட்ட வாழ்க்கைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க நல்ல வாழ்க்கை கர்த்தரோடு இருப்பது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. நீங்க கொஞ்ச நாட்கள் நீங்க ஆண்டவரோடு கூட நின்று பாருங்க, ஆண்டவரோடு பேசி பாருங்க, ஆண்டவரோடு பழகி பாருங்க. அந்த உறவு
இந்த உலகத்தில் அந்த உறவு மாதிரி உலகத்தில் எந்த உறவுமே இல்லை. சொல்லுங்க. இந்த உறவுல நிறைய கசப்பு இருக்கு, இந்த உறவுல கஷ்டங்கள் நிறைய இருக்கும். ஆனா அந்த உறவு என்ன கிடையாது, கஷ்டம் கிடையாது. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அன்னைக்கு நான் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அந்த உலகத்திலே இவ்வுலகம் அவ்வுலகத்துக்குரிய சந்தோஷத்தை பார்க்க முடியுது. அப்போ ஆண்டவரோடு கூட போய் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார், ஃபில்டர் பண்ணுறார். உங்களை உருவாக்கி அவர் முன்பாக நிறுத்தும்படி பரிசுத்த ஆவியானவரை காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த உணர்வை தான் ஏற்படுத்துகிறான். உணர்வை தான் ஆத்மா இருக்குது. ஆத்மாவில் என்ன கர்த்தர் செய்வார், உணர்த்துவார். அதுதான் ஆவிக்குரிய காரியம். ஹல்லேலூயா. மாம்ச காரியம் நல்லா கவனிங்க. நீங்க மாம்சத்துக்கும் ஆவிக்கும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை நீங்க கலாத்தியரா எபேசியரியா கலாத்தியர் 5ஆம் அதிகாரமா எடுத்துக்கொள்ளுங்களேன். கலாத்தியரை எடுத்துக்கொள்ளுங்க. யாருன்னு சொல்லுங்க. கலாத்தியர் 5:17 எடுத்துக்கொள்ளுங்களேன். இருங்க ஒரு பாருங்க. அதுல 17 சொல்லப்படு பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக. நல்லா கவனிக்கணும். அப்ப மாம்சம் என்றால் பிசாசுனுடைய ராஜ்யம். இந்த மாம்சம் எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆதாம் ஃபேமிலி இடம் கொடுக்கப்பட்டார்கள். அப்ப ஆண்டவர் உருவாக்கும் போது தேவனை மாதிரி உருவாக்கியிருந்தாரு. உருவாக்கின போது ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீ என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப அந்த கனிக்கு பக்கத்திலேயே அவங்க அடிக்கடி பயணம் செய்யும் பொழுது, அதை பற்றியே சிந்திக்க செயல்படும் பொழுது பிசாசு ஒன்று கண்டுபிடிச்சு போயிட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னதை இந்த பெண்மணி ஏதோ ஒன்று என்ன பண்ணிருக்கா, ஏன் சாப்பிட வேண்டாம், ஏன் சாப்பிட வேண்டாம், ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சொல்லிக்கிட்டே இருந்தனால பிசாசுக்கு ஒரு சத்தம் கேட்டுருச்சு. ஆஹா, இந்த கனியால் இந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் இணைஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்ப ஈஸியா சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா உள்ள போறதுக்கு வழி இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை நம்ம ஏற்படுத்துறதுக்கு பிசாசுக்கு ஒரு வழி யாராவது நினைச்சிடக்கூடாது, குடும்பத்தில் விட்டுறக்கூடாது. குடும்பத்தில் பிசாசுக்கு வழி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன தெரியுமா, அவங்க மூலமாகவே எல்லாவற்றையும் அலங்கோலப்படுத்துறதுக்கு பிசாசு ரெடியா இருப்பான். அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது, ஆதாமுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு எது உருவாக்கினாரா? நல்லா கவனிக்கணும். ஆதாமுக்கு ஆண்டவர் படைப்பது, ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லா ஆசீர்வாதத்தையும் படைச்சு வச்சிருந்தார். ஆனா என்னைக்கு சந்தேகம் என்ற ஒரு செயல்பாடு வந்துச்சோ அன்னைக்கு அவங்க எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதா இருந்தது. அப்ப இன்னைக்கு கவனிக்கணும், நீங்க ஆண்டவரை இழக்க வேண்டியது இழக்க போறீங்களா, ஆசீர்வாதத்தை அடைய போறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை அடையணும் அப்படின்னா இங்க கவனிக்க பாருங்க. முதலாவது பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாம், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாம் இச்சிக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப மாம்சமும் ஆவி ஒண்ணு போரு சண்டை சொல்லும். மாம்சம் சொல்லும், ஏய் இதை செய்யி, ஆவி சொல்லும், ஏய் இதை செய்யாத. ஹல்லேலூயா. இப்ப இதை தான் சொல்றது. இந்த உணர்வனுடைய நாணத்தில் உணர்வனுடைய ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் ஃபில்டர் பண்ணணும். ஆண்டவர் என்ன சொல்றார், பிசாசு என்ன சொல்றான் அப்படின்னு நீங்க அந்த ஃபில்டர் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் நீங்க ஜெயிக்கக்கூடிய இடம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப இங்க கவனிங்க, ஒன்றுக்கு வென்றுமாய் அவளை பாருங்க செய்கிற இவைகளை ஒன்றுக்கு விரோதமாய் இருக்குது. பாருங்க 18, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர் அல்ல. நியாயப்பிரமாணம் என்ன? ஜட்ஜ்மெண்ட். இதை செஞ்சீங்கன்னா உனக்கு இதுதான் அப்படின்னு வருதீங்களா? அப்ப ஆவியினால் நடத்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஆவியானவர் தான் பெஸ்ட். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் லீடர், அவர்தான் இந்த உலகத்துக்கு படைப்பாளர். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருக்குள்ளே நீங்க உணர்வு பேச பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாது,
நியாய தீர்ப்பு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதுலயே நீங்க பாருங்க 19 சொல்வது மாம்சத்தின் கிரியைகள். நல்லா கவனிக்கணும். இப்போதான் நீங்க கவனிங்க. ரொம்ப நமக்கு டாப் அளவா இருக்கு. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட ஆண்டவரே என்றது என்ன செய்யுங்க, விளக்குங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கு. அவைகள் விபச்சாரம். யாராவது விபச்சாரம் பண்றீங்களா? வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம். சொல்ல பாருங்க, பில்லி சூனியெல்லாம் இருக்கு. எனக்கு ஒருத்தர் பில்லி சூனியம் வச்சுட்டாங்க பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்றோம். உங்களுக்கு விரோதமாக யாருமே என்ன செய்ய முடியாது. மாம்சத்துக்குள்ள இருந்தீங்கன்னா இதெல்லாம் வேலை செய்யும். ஆவிக்குள்ள இருந்தா இதெல்லாம் வேலை செய்யாது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பில்லி சூனியம், பகைகள், பகை விரோதங்கள் இல்லைங்களா? பகை விரோதங்கள் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? என்ன மண்டையாட்டுறீங்க? ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, விரோதங்கள் பாருங்க, அதை சொன்னீங்க. கோபங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். அப்ப இதுல எத்தனை இருக்கு அப்படின்னா, எத்தனை இது இருக்கு? எத்தனை விதமான கிரியைகள் இருக்கு? 17 இருக்கு. இதுல ஒண்ணு இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லைங்களா? ஏன்ட்ட சண்டை இருக்கு அப்படின்னா, அப்ப நான் சண்டை இருந்தா கூட மாம்சத்தின் மூலமாக பிசாசு வர முடியும். அல்லேலூயா. வைராக்கியம் இருந்தா கூட, வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னா அதுல பிசாசு என்ன செய்ய முடியும்? மாம்சத்தின் வழியா வர முடியும். மாம்சத்தின் வழியா எங்க வர்றான் அப்படின்னா, பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கா போறான்? எந்த ஊருக்கு போறா? சென்னைக்கா? உன் ஆவியானவர் இருக்க இடத்தை அவன் ஆக்கிரமிக்க பண்ண வருகிறான். அதான் கவனிங்க, எங்க வர்றான்? மாட்டுத்தண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கா? எந்த இடத்துக்கு வர்றான்? ஆவியானவர் இருக்கக்கூடிய இடம், உணர்வு என்ற ஒரு இடம், ஸ்தலம் இருக்கிறது, ஆத்மா. அந்த ஆத்மாவுக்குள்ளே அவன் வந்துட்டான் அப்படின்னா முழு சரீரத்தையும் அவன் கேட்ச் பண்ணிட்டான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவன் என்ன சொல்றான்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப கொஞ்சம் விரோதமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. யார் உள்ள இருக்கிறாரு? ஆத்மாவுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். இப்ப இந்த 17 விதமான மாம்சத்தினுடைய கிரியைகளை உங்க மேல போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த பாலை தூக்கி மேல போட்டுக்கிட்டே இருப்பேன், போட்டுக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு விழுந்து மேல விழுந்து காயப்பட்டுருச்சே அப்படின்னு அலற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்படி என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? கேடயம் கொடுத்திருக்காரு. தட்டணும். அல்லேலூயா. தட்டாம விட்டு மேல பட்டுருச்சு அப்படின்னா காயப்பட்டுருவீங்க. காயப்பட்டுருச்சு அப்படின்னா ஆண்டவர் மேல உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். ஆண்டவர் தானே ஆராதிக்கிறான், ஆண்டவர் மாதிரியே உள்ள இருந்து பேசுவான். அவனுக்கு பேர் என்ன பேரு? ஆட்டுக்குட்டி வேஷத்தை தரித்து கொண்டவர். லைட்டா பார்த்துக்கோங்க, மிருகத்திலேயே கொடூரமான மிருகம் ஓநாய் தான். அதுக்கு எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? துரு உபதேசம் இருக்கிறார். துரு உபதேசம் வந்துருச்சு அப்படின்னா ஓநாய் பிச்சை மாதிரி பிச்சை எரிஞ்சிருவேன். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், நல்லா கவனிங்க, மைண்ட ஷார்ப்பாக்குங்க. ஆவியானவர் இருக்கக்கூடிய இடத்தில் தான் பிசாசு உள்ள வர விரும்புகிறான். ஆண்டவர் இருக்க இடம் சீயோனில் அவன் வாசம் பண்ண விரும்பினா, இப்ப ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? மனிதருக்குள்ளே, ஆத்மாக்குள்ளே வாசம் பண்ண. எல்லாம் இங்க பாருங்க, கவனிங்க, எதையாவது போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நல்லா கவனிங்க. ஆத்மாக்குள்ளதான் கர்த்தர் என்ன செய்ய பண்றாரு? வாசம் பண்ண விரும்புறார். இந்த ஆத்மாவில் தான் பிசாசு என்ன செய்ய போறான்? வாசம் பண்ண விரும்புறான். ஏனென்றால் நீ ஆத்மாக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா பாருங்க, அதான் சொல்லப்படுது, ஒருவன் மறுபடியும் பிரகாசிக்கப்பட்டு பின்மாற்றமாய் போனார் அவன் அடுத்த பிறகு புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று இயேசு சொல்கிறார். கவனிக்கணும். அப்ப ஆத்மாவுக்குள்ள பிசாசு போகாத வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு இருக்கு. உள்ள போயிட்டா அப்படின்னா நீயே நாண்டு கொண்டு செத்து கூடுவாய், நீயே குத்தி கொண்டு சாவாய். சவுல் செத்தாரு, யூதாஸ் செத்தாரு, இயேசுவோட தான் இருந்தாரு. அப்ப ஆத்மாக்குள்ளே இன்னைக்கு நல்லா கவனிங்க, மாம்சம், காரியங்கள், கிரியைகள் உள்ள போக விடக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நீங்க
ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாரங்களிலும் இந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கணும். இந்த 17 விதமான கிரியைகள் இந்த வாரத்தில் நமக்கு இருக்கா அப்படின்னா அடுத்த வாரம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை குறைக்க என்னென்ன முயற்சி என்ன செய்யணும். அடுத்து பாருங்க, அடுத்து சொல்றாரு இதில் பாருங்க, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போனா கூட இந்த பாவம் உன்னை தொடருது. சர்ச்சைக்கு வராம இல்லையா, டக்குன்னு பூவை வச்சுட்டு டிங் டாங் கிளம்பிட்டீங்க அப்படின்னா இந்த களியாட்டுக்கள், வெறி ஆவிகள் உள்ள புகுந்துருவேன். ரெடியா இருக்கேன்ப்பா, நம்ம ஆள் ரெடியா இருக்கேன், எப்ப கடிச்சு குதறலாம் ரெடியா இருக்கேன் இல்லைங்களா. கவனமா நீங்க இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் இந்த 17 விதமான கிரியைகளுக்குள்ளே நீங்க போனாலும் உங்களை தொடவே தொடாது. கையை தட்டி தேவைங்க. அல்லேலூயா. ஆமா, வெள்ளம் போல சாத்தா வந்தாலும் ஆவியானவர் என்ன செய்வார்? கொடி பிடிப்பா. சத்துருக்கள் நிறைய வரட்டும்பா. சத்துருக்கள் ஆண்டவர் சொல்லிட்டார், உன் வீட்டாரே சத்துருக்கள். சொல்லுங்க, உன் வீட்டார்களே என்ன செய்வாங்க? சத்துருக்கள். அப்ப சத்துருக்கள் நிறைய பெருகுவார்கள். பெருக பெருக பிறகு உனக்கு ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கு. அல்லேலூயா. தாவீதுக்கு தன் மாமனாரே சத்துருவா இருந்தார், கொலை செய்ய திட்டமிட்டார் இல்லைங்களா. ஆனா வளர்ச்சி யாருக்கு? தாவீதுக்கு தாங்க. சவுல் எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் சரி, ஒரு மனைவியோடு தான் வாழ்ந்தாரு. ஆனால் தாவீது நிறைய மனைவி கட்டினாரு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். பழைய ஏற்பாட்டு காலத்துப்படி நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. அல்லேலூயா. என்ன தெரியுமா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாக்கியம் கிடைக்கல. ஆனாலும் ஒரு பாக்கியம் இருக்கு, கிறிஸ்துவின் பாக்கியம். அல்லேலூயா. பாவியானவர் நமக்குள்ளே இருந்து வழிநடத்தக்கூடிய பிரசன்னஸ். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் என்பதை உங்கள் மைண்டில் இது பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க 22 ஆவியின் கனியோ. நல்லா கவனிக்கணும், நான் முடிக்க போறேன். ஆவியின் கனியோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதே அன்பை தான் தொடங்குது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் நீங்க அன்பா இருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஆவியானவர் உள்ள இருக்கிறார், வீட்டு உள்ள உலாவுகிறார். அல்லேலூயா. ஆலயத்தில் ஆண்டவர் அவர் மகிமையால் நிரப்புவது போல இந்த ஆலயங்களையும் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. என்னைக்காவது நம்ம சொல்றோம், நீங்க நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட எவ்வளவு அன்பு பெருகிறதோ அன்புக்கு அடிபடியாதவர்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அன்பு இருந்தால் தான் ஆளுகை செய்ய முடியும், வம்பால் ஆளுகை செய்ய முடியாது. உங்களை நான் சொல்றது விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 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 பிள்ளைகளை கூட நீங்க வம்பால் அதிகாரத்தால் நீங்க ஆளுகை செய்யவே முடியாது. நீங்க ஆளுகை செய்ய முடியுமா? அவங்க ஆளுகை செய்ய முடியுமா? முடியாது. அது கொஞ்ச காலம் தான் அப்படி செய்ய முடியும். ஆனா அன்பினால் நீங்க ஆயுள் முழுவதும் அவங்களை அடிமையாக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நம்மளை அன்பு கூர்ந்தார்னு சொல்லப்படுறீங்க. அன்பு கூர்ந்தனால தான் 2000 ஆண்டுகள் நான் கழிச்சா கூட சத்திரப்பட்டியில் இன்னைக்கு கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அன்புதான் ஒரு பெரிய ஒரு ஆளுகை. பாருங்க, அடுத்து சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? சந்தோஷம் இருக்கா இல்லையா? சேவால பிரதர், அது எங்க இருக்கு? அல்லேலூயா. அதை சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுதே அப்படின்னு. சந்தோஷம் பலசர் கடையில் கிடைக்காது. அல்லேலூயா. மட்டன் கடையில் கிடைக்காது இல்லைங்களா. சந்தோஷம் ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்க நிலைத்திருந்தால் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. சந்தோஷத்தை சில பேர் கெடுக்க வைப்பாங்க, அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. அன்பை ஃபர்ஸ்ட் உபயோகப்படுத்துங்க. அன்பு இருந்தால் சந்தோஷம் உங்க வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இல்லைங்களா. ஒன்று நினைச்சு பார்க்கணும். நாங்கள் நினைச்சு பார்க்குறேன் இல்லைங்களா. ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கணும், நம்ம எவ்வளவு தாழ்வில் இருந்தோம், கர்த்தர் இன்னைக்கு உயர்ச்சிருக்காரு அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். மாதம் ஃபஸ்ட்டு நம்ம யாரையாவது பார்த்துருக்கும் போது இன்னைக்கு அவங்க வளர்ந்து கடவுளுக்குள்ளே இருக்க வளர்ந்த வளர்ச்சியை பார்க்குறதுங்களா சந்தோஷப்படணும். நல்லா வளர்ந்துருக்கீங்களே. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சி ஆக்கக்கூடிய, இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடுக்கு நீங்கள் எனக்கு எங்கள் லைஃப்பில் இருந்துச்சு, ஒரு முட்டையை அடித்து 7 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு முட்டையை சாப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் கிடந்தோம்ல,
இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நடத்துறாருல. ஆமென். அல்லேலூயா. நான் பேசுகிறேன், இது போல பேசிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது காரியம், மூணாவது காரியம் பாருங்க, அதுல என்ன போட்டிருக்கு? சமாதானம். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இதுல மத்தேயுல எழுதப்பட்டிருக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் யாரு? தேவனுடைய புத்தர்கள் என்னப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப சமாதானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென். சமாதானத்தை காரணராகிய கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, சமாதானம், நீடிய பொறுமை, இது தயவு. ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஏதாவது உதவி கேட்கணும், ஐயா ஏட்ட இல்லையே அப்படின்ட்டீங்கன்னா நமக்கு அதுலலாம் தயவு செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த சபையில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அந்த எண்ணங்கள் இருந்தாலே பெரிய லெவலில் ஒரு நாள் வருவீங்க. ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, நற்குணம், குணங்களிலே ஆவிக்குரிய குணத்தில் நற்குணம் என்று ஒன்று இருக்கிறது பகுதி. அல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுது ஓ அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு யார் சொல்லணும்? மற்ற ஜனங்கள் சொல்லணும், சொல்ல வைக்கணும். அல்லேலூயா. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? நற்குணம் கெடுத்துக்கு விசுவாசம். விசுவாசம் என்பது நல்லா கவனிங்க, பார்க்காத ஒன்றதை பேசி ஜெபிக்க வேண்டும். என்ன பார்க்கல? உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கல. பூமிக்குரிய காரியமும் பரலோகத்துக்குரிய காரியமும் இருக்கிறது. பூமியிலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேலை என்ன இருக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன தேவையோ பார்க்காததை விசுவாசத்தை பேச வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பார்க்காததை, இழந்து போனதை, கெட்டு போனது உங்க வாழ்க்கை இருந்தாலும் இப்ப நீங்க என்ன சொல்லணும்? பேசணும். நல்லா கவனிங்க, விசுவாச அறிக்கைன்னு ஒன்று இருக்கிறது, ஜெபம் என்பது ஒன்று இருக்கிறது, விண்ணப்பம் என்று இருக்குது, மன்றாட்டு ஜெபம் இருக்கிறது. ஆனா இதுலயும் ஆண்டு சொல்றாரு விசுவாசம் உள்ள ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. ஆவிக்குரிய காரியங்கள் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப இங்க விசுவாசத்துக்கு அடுத்து சொல்லுது சாந்தம். அல்லேலூயா. சமாதானமும் இருக்கு, சாந்தம் இருக்கிறது. சாந்தம் என்னது? வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சாந்தமாவே இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க. அவங்க வஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன தெரியுமா? ரோசத்தெல்லாம் மறுமாறிட்டு அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. ஆனா அவங்க வஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்ப சாந்தம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்குது? இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான இச்சை அடக்கம். இச்சை வரும், வராதுன்னா சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வாலிப காலங்களிலே எந்த காலத்திலையும் அது வரத்தான் செய்யும். நம்மளை காட்டிலையும் அழகான ஒரு ஆண்கள்ப்பா அழகான பெண்ணை பார்க்கும்போது அப்படின்னு ஒரு மைண்டு ஓடும். ஆனால் அங்கே கொண்டு வந்து பூட்டி போடணும். அல்லேலூயா. அதுதான் இச்சை அடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடக்கம் பண்றது. அல்லேலூயா. இக்கடைசியிலிருந்து பாருங்க, 9 விதமான ஆவிக்குரிய கனிகள் உங்க வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை வரங்கள், கிரியைகள்? 9 விதமான ஆவிக்குரிய வரங்கள் உங்கள்கிட்ட பெருகிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட சமாதானம் மட்டும் இருக்கு அப்படின்னா அடுத்தது நீங்க பெருக வைக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய சாந்தம் மட்டும் இருந்துச்சு, மற்றதெல்லாம் இல்ல, 8 இது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா அதை பெருக வைக்கணும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட, ஆவியானவர்கிட்ட நிரம்ப 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 மைண்ட்ல தேவனுடைய வார்த்தை உள்ள போய் வர 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 வெளிப்பாடுகள் பெற 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 கர்த்தரோடு கூட நீங்க நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்ப நல்லா ஒண்ணு கவனிங்க, ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது தேவனுக்கு 6 விதமான பிளஸ்ஸிங்க ஏசையா சொல்றாரு. ஆனா ஆண்டவர் இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க ஆவியான நிரப்பப்படும் பொழுது இன்னைக்கு 9 விதமான கனிகளுடைய மகிழ்ச்சி நீங்க பார்க்க போறீங்க.
இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. எந்த சூழ்நிலையும் அன்பை பயன்படுத்துங்க. அன்புக்கு அடிபணியாத உலகமே இல்லை. இயேசு ஏதாவது யுத்தம் செய்தாரா? ஏதாவது யுத்தம் பண்ணாரா? ஃபைட் பண்ணாரா? ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி யுத்தம் செஞ்சு ஏதாவது செஞ்சாரா? இயேசு எந்த யுத்தம் பண்ணல. ஆனால் பெரிய யுத்தம் செய்தார். அதான் அன்பின் யுத்தம். அல்லேலூயா. பிசாசு பாருங்க, இயேசு எப்படியாவது யுத்தம் பண்ணி அவரை கொல்ல சித்தம் பிளான் பண்ணிட்டான். ஆனால் இயேசுவை கொல்லப்பட்டான். ஆண்டவரை கொல்ல வச்சுட்டாரு. எப்படியாவது அவனை சாத்தான் கொல்றதுக்கு ஜனங்களை ஏவுனான். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் மரிப்பது உங்களுக்கு எனக்கு கிடைத்த ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை போல உலகத்தில் எந்த சந்தோஷம். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கம்மியான வாழ்க்கைங்க. அதில் சண்டை போடுற வாழ்க்கையே நிறைய வச்சிடாதீங்க. மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க, சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க, தயவை ஏற்படுத்துங்க, அன்பை கொடுங்க. இல்லைங்களா? நீங்கள் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படி எல்லாவற்றையும் எடுத்து பயன்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் பாருங்க, நீங்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த கிரியைகள் ஜனங்கள் மேலே கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா.